அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி ஆண்டவருடைய அன்பு பீடத்திற்கு பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இந்த நாள் இரவு முழுவதும் கடவுள் நம்மை கனிவோடு காத்து வந்த மேலான நன்மைகளுக்கு நன்றி சொல்கின்ற விதமாகும். மேலும் அந்த புதிய நாளிலே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பொங்கல் விழா என்பது ஒரு நன்றியின் விழா. எனவே கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நமக்கு நல்ல இயற்கை சூழ்நிலைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்த மேலான நன்மைகளுக்கு இந்த நேரத்திலே இந்த திருப்பலியிலே நன்றி சொல்லியும், இனி வருகின்ற நாட்களும் கூட, இந்த பொங்கலுக்கு அடுத்து வருகின்ற நாட்களும் கூட இறைவன் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தை தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். மரியதாஸ் 9ஆம் வருட ஆண்மலை பாட்சிக்காகவும், சபரிநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஷில்பர் முத்தப்பா ஆண்மலை பாட்சிக்காகவும், மர்லின் ஆல்பர்ட் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். அனிஷா ஜெரால்டு குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். கிறிஸ்தோஸ் தேசான் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஒபேனாஸ் லூர்து மரி சேவியர் ஆண்மலை பாட்சிக்காகவும், பெட்ரீஷியா டைசன் 10ஆம் வகுப்பு நன்கு படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று சொல்லியும், ஜான் கிறிஸ்து ராஜ் அந்த்வான் எமிலி ஆண்மலை பாட்சிக்காகவும், லாரன்ஸ் அனிதா குடும்ப கருத்துக்கு நிறைவேறவும், அல்பெர்தனா 19வது ஆண்டு நினைவு நாளிலே ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோசப் காந்தி அன்னைக்கு நன்றியாகும். வசந்தகுமார் கிறிஸ்டினா ஷீலா அன்னைக்கு நன்றியாகும். பால் லில்லி அன்னைக்கு நன்றியாகும். அருமைநாதன் கர்னல் மேரி மோஷராக்கினி ஆண்மலை பாட்சிக்காகும். குழந்தை சாமி அலங்கார மேரி வின்சென்ட் ஜோசப் ஆண்மலை பாட்சிக்காகும். சுரேஷ்குமார் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். வில்லியனூர் மாதா திரு பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லியும், கில்பர்ட் காணிக்கு மேரி மகள் சிந்தியாவுடைய வளமான எதிர்காலத்துக்காகவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும்படி இயலாமல் அன்பு இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அருமை தமிழ்நாட்டை நீர்வளமும் நிலவளமும் கலைவளமும் கொண்ட நாடாக சிறந்து விளங்க செய்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய அருட்பெருக்கால் இவ்வாண்டு நல்ல அறுவடையை பெற்ற நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் திருமுன் கூடி வந்துள்ளோம். நிலத்தின் வளத்தை கண்டு மகிழும் நாங்கள் உமது அருள் வளத்தால் நிரம்ப பெற ஆசித்தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 7 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரல்களை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளொன்று கிளர்ச்சியின் போது இருந்தபோல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுனர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களுக்கு உங்கள் உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்ததால் நாமும் கிறிஸ்துவில் பங்காளிகளாவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிருளை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்படிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அவர் மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு
இயேசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்து நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 40 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வாறு பொங்கல் பானையிலிருந்து பொங்கலானது பொங்கி வந்து நம்முடைய மனங்களை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகின்றதோ, அதுபோல் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய குடும்பங்களிலே நல்ல காரியங்கள், இறைவனுடைய நற்செய்தி மதிப்பீடுகள், அன்பு, அமைதி, பாசம் என்கின்ற இந்த நற்புண்ணியங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே பொங்கி வழிந்தோட வேண்டும் என்று சொல்லியும், இந்த புதிய ஆண்டில் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இருட்டான இக்கட்டான தருணங்களை ஒழித்து இனிப்பான இதமான நேரங்களை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நன்னாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். எனவே இந்த பொங்கல் திருவிழா இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன, கொடுக்கின்ற வசனம் என்ன? திருப்பாடல் 103 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது, நெஞ்சே நீ ஆண்டவரை அன்பு செய், போற்றி நன்றி செலுத்து, ஏனென்று சொன்னால் அவருடைய கனிவான செயல்களை நீ மறந்து விடாதே. எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்வது? அந்த வருடத்தில் நல்ல முழுமையான ஒரு மழையை நாம் பெற்றிருக்கின்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா, எனவே கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஆண்டு பருவமழையானது சற்று 1% அது குறைவு என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டிலே இது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. வறட்சியானது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கூட ஒரு சில பருவங்களில் நீடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில இன்று பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற அறுவடையின் விழா, நன்றி சொல்லுகின்ற விழா, இப்படி ஒரு கஷ்டமான நிகழ்வுகள் நிறைய இருக்கின்ற பொழுது எப்படி நான் ஆண்டவரை போற்ற முடியும்? எப்படி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? இந்த பொங்கல் விழாவை எப்படி ஒரு நன்றியின் விழாவை எப்படி நான் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே நான் கொண்டாட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியானது நமக்குள்ளாக எழுகின்றது. பிரியமானவர்களே, நாம் நன்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கின்றன. லெபனான் என்று சொல்லப்படுகின்ற நாட்டிலே முழு நேர நற்செய்தி பணியாளராக ஒரு சகோதரர் பணியாற்றி கொண்டிருந்தார். எனவே லெபனான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீவிரவாதிகளால் அவர் பிடித்து செல்லப்பட்டார், இஸ்லாமிய தீவிரவாதிகள். அப்ப ஓராண்டு கடுமையான போராட்டம், அவர் வாழ்க்கையிலே மிகவும் சந்தித்திராத இருட்டான இக்கட்டான தருணங்கள், நெருக்கடியான நேரங்கள், நெஞ்சை நெருட செய்கின்ற தருணங்கள். அப்ப கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு அந்த பிணை கைதியாக பிடித்து செல்லப்பட்ட அந்த நற்செய்தி பணியாளர் என்ன பண்றாரு? விடுவிக்கப்படுகின்றார். அவர் விடுவித்து விமான நிலையத்திற்கு அழைத்து வருகின்றார்கள். அப்ப நிருபர்கள் அவரிடத்திலே பேட்டி கேட்கிறாங்க, எப்படி இருந்துச்சு இந்த ஒரு வருட அந்த உங்களுடைய அந்த வாழ்க்கை, சிறை வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர் சொல்றார், மிகவும் துன்பமான நாட்களாக இருந்தாலும் கூட இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் கூட எனக்கு அதிகமாக இருந்தது.
அவர் அந்த நிருபர் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார், அதாவது அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் எப்படி உங்களை நெருக்கடிக்கு உட்படுத்தியிருப்பார்கள் தெரியும். எனவே இந்த இழிவான சூழ்நிலையில் எப்படி உங்களால் நன்றி சொல்ல முடிந்தது, என்ன காரியங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்லீர்கள் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்ட பொழுது அந்த நற்செய்தி பணியாளர் இவ்வாறாக சொன்னாராம், ஒரு ஆண்டு நான் நெருக்கடியாக இருந்தது உண்மைதான், கடுமையான துன்பங்களை பட்டது உண்மைதான். ஆனால் இந்த ஒரு ஆண்டில் கூட நான் குளிப்பதற்கு ஒரு சில சமயங்களிலே எனக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு ஆண்டிலே நான் உண்ட உணவிலே ஒரு சில சமயங்களிலே கூடுதலான காய்கறிகள் எனக்கு சேர்த்து கிடைத்தன. இந்த ஒரு சில ஆண்டிலே நான் துன்பமாக இருந்த பொழுது என் குடும்பத்தினரோடு நான் மகிழ்ச்சியாக இருந்த நினைவுகளை கடவுள் எனக்கு அடிக்கடி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தினார். எனவே இந்த காரியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, இந்த பொங்கல் விழாவென்று நம்ம நிறைய இக்கட்டான தருணங்கள் இருந்தாலும் கூட நன்றி சொல்வதற்கான காரியங்கள் கூட கடவுள் நமக்கு கொடுக்காமல் இருக்கவில்லை. எனவே இந்த உழவர்களுடைய திருநாளிலே நம்முடைய விவசாய தொழிலானது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், மேலும் இறைவன் இந்த ஆண்டு நல்ல ஒரு பருவநிலையை கொடுத்து மழையை கொடுத்து நம்முடைய மண்ணையும் மனங்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், இறைவனுடைய உள்ளங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் இந்த பொங்கல் திருவிழாவிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். எனவே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி அவருக்கு தொடர்ந்து நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இன்றைய வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகின்ற செய்தி திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 2வது வசனம், நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஏனென்றால் அவர் செய்த கனிவான செயல்களை நீ மறந்து விடாதே. ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு உகந்ததாக ஜெபிப்போம். நமது பரிசுத்த நன்மைகளுக்காகவும் அன்பே உருவான இறைவா, தை பிறந்த பொங்கல் திருநாளிலே நன்றி பெருக்கோடுவும் திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் உழைப்பின் பயனான இந்த காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். எங்களையும் எங்கள் உழைப்புக்கு பயன்படும் ஆடு மாடுகளையும் நீர் ஆசீர்வதித்து பருவமழையை தவறாது பொழிந்து எமது நாட்டில் பலம் பெருகிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களை நம் சிறப்பாக மது பலிபீடத்தினரைய நம்பிக்கையோடு கூட சூழ்ந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்னையனுடைய பக்தர்களையும், மேலும் தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையனுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளையும், குறிப்பாக இன்று தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையுடைய வலிமையான பரிந்துரையால் இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெருமகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றன என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை என்றென்றும் போற்றுங்கள், ஏனென்று சொன்னால் அவருடைய கனிவான செயல்களை ஒருபோதும் மறவாதீர்கள் என்று தன்னுடைய வார்த்தையின் வழியாக என்பித்து காட்டிய லட்சிய தலைவன். இறைவனுடைய செயல்களுக்கு நன்றி கூற, நல்ல மனதை நமக்கு கொடுக்க, தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள்.
என்றும் சொல்லியருளும். எனது ஆன்மா குணமடையும். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இந்த நன்றி பலியில் நீர் எமக்கு அளித்த விருந்தை அருந்தி மகிழ்ந்த நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
நாங்கள் நேர்மையோடு உழைக்கவும் எங்கள் உழைப்பின் பயனாக நீர் எமக்கு அளித்து வரும் கொடைகளை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை லூர்து தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உம்மை லூர்து தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மன்னிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செய்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே என் ரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணையாண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.
நன்றி புகழுமக்கே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.